بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் இறைவன் தந்தருள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் ஊடாக எங்களை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் எப்படி கதீம் பூர்வீகமானவனோ இதே போன்று அவனுடைய வார்த்தைகளும் பூர்வீகமானது. பூர்வீகமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித கோடிகளை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வழிகாட்டுவதற்காக வேண்டி வஹியை அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருந்தான். வஹியினூடாக புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்திமதிகளை ஏற்று நடந்தவர்கள் எல்லா காலத்திலும் வெற்றி பெறுவார்கள். சுஹ்ஃபுகளினூடாக, வேதங்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புத்திமதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக எங்களுக்கு நபித்துவத்துக்கு முத்திரை இட்டுவிட்டு குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையும் கடைசி வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கிவிட்டான். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட புத்திமதிகள் நிலையானது, நிரந்தரமானது, மாற்றங்கள் தேவைப்படாதது. லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி. இதற்கு பிறகு, குர்ஆனுக்கு பிறகு எந்த காரணம் கொண்டும் வேறொரு மாற்றம் தேவைப்பட மாட்டாது. கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மனித கூலிகளுக்கு தேவையான அத்துணை புத்திமதிகளையும் இந்த குர்ஆன் மிக அழகாக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அகிலத்தாருக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேத நூல் என்பதையும் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே, குர்ஆன் இறங்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டான், இது ஆலமீன், அகிலத்தாருக்கு, உலகத்தாருக்குரிய ஒரு வேத நூல், ஒரு ஞாபகமூட்டுதல், ஒரு வழிகாட்டல் என்ற கருத்து குர்ஆனுடைய பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது, என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு என்ன குர்ஆன் சொல்லுகிறது, நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேனா, நான் கடன் வசூலிக்க வேண்டிய ஒருவனாக இருக்கிறேனா, அல்லது நான் ஒரு தந்தையாக, தகப்பனாக இருக்கிறேனா, நான் ஒரு மைந்தனாக, குழந்தையாக இருக்கிறேனா, நான் மனைவியாக இருக்கிறேனா, தாயாக இருக்கிறேனா. ஒவ்வொருவருக்கும், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் எந்தெந்த நிலையெல்லாம் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோமோ அத்துணை நிலைகளுக்குமான அழகான புத்திமதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான், வழிகாட்டியிருக்கின்றான். அவைகளை எடுத்து நடப்பதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக இப்படி சொல்லுகின்றான். இந்த குர்ஆனுடைய தன்மையை பற்றி, குர்ஆன் எப்படிப்பட்டது, அதை பற்றி தனிய கதைப்பதாக இருந்தால் மணித்தியாலங்கள், நாட்கள் நெடுகிலும் கதைக்க முடியும். குர்ஆனுடைய தன்மைகள், குர்ஆனுடைய நம்பிக்கை, குர்ஆன் என்ன சொல்லி தந்திருக்கிறது,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம். சூரத்துல் வாக்கிஆவுடைய ஆயத்து. நுஜூம் நட்சத்திரங்களுடைய மவாக்கிஅ இருப்பிடங்கள், எந்தெந்த இடங்களில் இருந்து அவைகள் உதிக்கிறதோ அந்த இடங்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டிருக்கின்றான். குர்ஆனில் பல நூறு சத்தியங்கள் இருக்கிறது. சூரியன் மீது ஆணையாக, சந்திரன் மீது ஆணையாக, ஒத்தேனி வஸ்ஸைத்தூன். சுப்ஹானல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளின் மீது ஆணையிட்டிருக்கின்றான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல விடயங்களின் மீது சத்தியம் இட்டிருக்கின்றான், சத்தியம் செய்திருக்கின்றான். அதில் ஒரு சத்தியம்தான் நட்சத்திரங்களுடைய இடங்கள், எந்த இடத்திலிருந்து அவைகள் உருவாகிறதோ, எந்த இடத்திலிருந்து அவைகள் உதிக்கிறதோ. ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் மவாக்கிஉன் நுஜூம்களின் மீது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தில் நட்சத்திரங்கள் அவனுக்கு வழிகாட்டுகிறதோ, அவனுடைய பயணத்தை, அவன் போக வேண்டிய இடத்தை போய் சேர்ந்து கொள்வதற்கு ஆதி காலத்தில் மக்கள் அதை பயன்படுத்தினார்கள். இன்றும் அதை பயன்படுத்தக்கூடிய நாங்கள் முறைகளை வைத்திருக்கிறார்கள். மக்கள் பயணிப்பதற்கு, வாகனிப்பதற்கான ஏற்பாடுகளை அதனூடாக செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்கிறான், ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சத்தியத்தை பற்றி. இந்த சத்தியம் இருக்கிறதே, இது லேசான ஒரு சத்தியம் அல்ல. இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம். ஏன் இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா மவாக்கிஉன் நுஜூம்களின் மீது சத்தியம் செய்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றிருந்தால் இது ஒரு பிரம்மாண்டமான சத்தியம். இது லேசாக சத்தியம் அல்ல. நுஜூம்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யாமல் மவாக்கிஉன் நுஜூமின் மீது அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றிருந்தால் இது ஒரு லேசான சத்தியம் அல்ல. இந்த சத்தியம் மிகவும் பிரம்மாண்டமான, ஒரு வலுவான, ஆழமான அர்த்தங்களை கொண்ட சத்தியம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான், சிலாகித்து பேசுகின்றான். அதற்கு பிறகு சொல்லுகிறான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட, அருளப்பட்ட ஒரு வேதம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனுடைய தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி தெளிவுபடுத்துகின்றான். ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம் இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்தது சொல்லுகிறான், தன்சீலும், இறக்கி வைக்கப்பட்டது. யாரிடமிருந்து? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அகிலத்தாரை படைத்து பராமரித்து கொண்டு போஷித்து கொண்டு இருக்கக்கூடிய ரப்பிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது தன்சீல். இது உருவானதல்ல, இது உருவானதல்ல, இது இறக்கி வைக்கப்பட்டது. இது உயர்த்தப்பட்டு விடும் ஒரு நாளைக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். சுப்ஹானல்லாஹ். இறக்கி வைத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம். மவாக்கிஉன் நுஜூம்களின் மீது ஆணையாக, மவாக்கிஉன் நுஜூம்களின் மீது ஆணையாக, சத்தியமாக சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகின்றான், வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம் என்று சொல்லிவிட்டு இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். குர்ஆனுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய கடமைகள் எம்மாத்திரமோ இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும், இந்த குர்ஆனுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய விசுவாசம், குர்ஆனுடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய அமல், குர்ஆனுடைய இரவு, குர்ஆனுடைய பகல், குர்ஆனுடைய மன்னிப்பு, குர்ஆன் சொல்லக்கூடிய பண்புகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும்
எனக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு நீங்கள் பொறுப்பு. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பற்றி அலச வேண்டும். குர்ஆனுடைய விசுவாசம் எங்களிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது, குர்ஆனுடைய அமல் எவ்வளவு தூரம் இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றியுள்ள விசுவாசம், நம்பிக்கை, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பராமரித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுப்பதற்கும், இந்த குர்ஆனை படிப்பதற்கும், இந்த குர்ஆனை விளங்குவதற்கும் நேரம் அவகாசம் தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுகின்றான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை தன்னுடைய இஹ்யாவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம். எதுவரைக்கும்? எப்பொழுது? போதையுடன் இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம். வலா தக்ரபுஸ் ஸலாத்த வஅன்தும் சுகாரா, போதையுடன் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகையின் பால் வர வேண்டாம், நெருங்க வேண்டாம், தொழுகை காயத்தமாக வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். போதை என்றால் என்ன? ஹத்தா தஅலமூன, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாத வரையில், நான் என்ன சொல்றேன் என்றத புரியாத வரையில் நீங்கள் தொழுகையின் பக்கமாக விரைய வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை எடுத்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசும்பொழுது சொல்லுகிறார்கள், நம்மில் எம்மாத்திரமோ சகோதரர்கள், எம்மாத்திரமோ மனிதர்கள் சாராயம் குடிக்காமலேயே போதையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன ஓதுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அதீம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், குல் ஹுவல்லாஹு அஹத், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, இதெல்லாம் ஓதுகிறோம் தொழுகையில். ஆனால் என்னென்று விளங்குதா? என்னென்று தெரியுமா? இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்கிறோமா? இது நான் சொல்ல இல்லை, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாராயம் குடிக்காமலேயே, மது அருந்தாமலேயே, உலகத்துடைய போதை, உலகத்தின் மீது கொண்ட மோகத்தினுடைய போதையின் காரணமாக குர்ஆனை படிக்க நேரம் கிடைக்க இல்லை, குர்ஆனை விளங்க நேரம் கிடைக்க இல்லை, தொழுகையில் ஓதக்கூடிய இந்த சூறாக்களுடைய அர்த்தத்தை குறைஞ்சபட்சம் விளங்கிக் கொள்றதுக்கு நேரம் கிடைக்கல. அன்புக்குரியவர்களே, மது அருந்தினவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம். ஹத்தா, எதுவரைக்கும்? நீங்கள் சொல்லுவது என்ன என்பதை புரிந்து கொள்ளாத வரையில் நீங்கள் தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும். குறைந்த அளவு, குறைந்த பட்சம் வல்லுஹாவுக்கு கீழே உள்ள சூறாக்களை 20 சூறா, 21 சூறாக்கள் இருக்கும், சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட. இந்த சூறாக்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அதனுடைய இலக்கணம், இலக்கியம் அதொன்றும் தேவையில்லை. நஹ்வு, சர்ஃபு, பலாகா அதொன்றும் தேவையில்லை. அதில் என்ன வேணும்டா? மேலோட்டமாக இதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறானே, இதில் என்ன சொல்லுகிறான்? இந்த ஆயத்து எந்த சம்பவத்தை, எந்த விஷயத்தை அல்லாஹ் இதில் இந்த ஒரு வரலாறாக சொல்லி, ஒரு நிகழ்வாக சொல்லி, அந்த நிகழ்வினூடாக எங்களுக்கு என்ன புத்தி சொல்கிறான்? வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். சுப்ஹானல்லாஹ். ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இதெல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய செய்திகள். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், சுப்ஹானல்லாஹ், வரஃபஅனா லக திக்ரக், சுப்ஹானல்லாஹ், வரஃபஅனா லக திக்ரக், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சூறாவினூடாக எனக்கும் உங்களுக்கும் புத்தி சொல்லித்தரான். ஒவ்வொரு சூறாவிலையும் ஒரு புத்தி இருக்கிறது. சூரத்து தீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எப்படி படைத்தான்? சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், மனிதனை நாங்கள் அழகாக படைத்தோம். அஹ்ஸனு தக்வீம், அழகான வடிவமைப்பில் மனிதனை நாங்கள் படைத்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின்,
கீழ்த்தரமானவனாக. இதுக்கு படைக்கப்பட்ட ஒருவன் அல்ல அவன். அழகாக படைக்கப்பட்டவன். அவனுடைய நடத்தையினூடாக, அவனுடைய விசுவாசத்தினூடாக, அவனுடைய மோசமான பழக்க வழக்கங்களினூடாக நாங்கள் அவனை அஸ்ஃபல சாஃபிலீன் ஆக்கிவிட்டோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமல் செய்யக்கூடிய விசுவாசம் கொண்ட விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். அதுக்கு அடுத்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுடைய கேமரா எங்களை வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஃபைனல்லாஹ், அல்லாஹ் எங்க? ஒவ்வொரு சூறாவிலையும் ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லுகிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா. இந்த பூலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் படைப்புகளில் மிகவும் சிறந்தவர்கள். இறைவனை விசுவாசம் கொண்டு, இறைவனை நம்பி, அல்லாஹ்வை நம்பி சாலிஹான அமல் செய்தவர்கள் தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்படியாக ஒவ்வொரு சூறாவும் ஒரு புத்தி சொல்லுகிறது. சூரத்துல் ஸில்ஸால் யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. எந்தெந்த இடத்தில் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அந்த அமல்களை எல்லாம் அந்த இடங்கள் பேசும். உறுப்புக்கள் பேசும் ஒரு பக்கமாக. காலூ லிம ஷஹித்தும் அலைனா. மனிதன் மனிதனை பார்த்து கேட்பான், மனிதன் தன்னுடைய கையை பார்த்து கேட்பான், மனிதன் தன்னுடைய காலை பார்த்து கேட்பான். லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் வாப்பா எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க? எங்களுடைய ஆத்மா கேட்கும், கை சொல்லும், ஓ களவெடுத்தான், பொய்யை எழுதினான், ஹராத்தை எழுதினான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். சுப்ஹானல்லாஹ். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. பூமி அதனுடைய செய்தியை சொல்லும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன இடத்தில் எந்த பூமிக்கு மேலே எந்த பாவத்தை நாங்கள் செய்தோமோ அதே பூமியில் தௌபாவையும் செய்து விடுங்கள். அதே பூமியில் அந்த பாவத்துக்குரிய தௌபாவையும் செய்து விடுங்கள். ஏனென்றால் அந்த பூமி நாளைக்கு பாவத்தையும் சொல்லும், தௌபாவையும் சொல்லும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவிலையும் எனக்கும் உங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன செய்தி சரி இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான செய்தி. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையில் போதையுடன் தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம். ஹத்தா, எதுவரைக்கும் தெரியுமா? நீங்கள் என்ன ஓதுறீங்க, என்ன சொல்றீங்க என்பதை புரிந்து கொள்ளாத வரையில் தொழுகையின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துக்கு சொல்றாங்க. நம்மள எம்மாத்திரமோ சகோதரிகள் மனிதர்கள் சாராயம் மது அருந்தாமலேயே அவர்களுக்கு குர்ஆன் விளங்குதும் இல்லை, என்ன ஊதுறாங்க என்று புரியுதும் இல்லை, என்ன சொல்கிறாங்க என்று தெரியுதும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் எங்களோட தொழுகை இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அந்த தொழுகையை, அந்த குர்ஆனை விளங்கி தெரிந்து அறிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. அதற்குரிய ஒரு வகுப்பாகத்தான் இந்த குர்ஆனுடைய ரௌதத்துல் குர்ஆனை நாங்கள் அமைத்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் எடுத்து நடந்து அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இந்த ஆயத்தை மையமாக வைத்து நாங்கள் 2 விடயத்தை கதைத்தோம். இந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழக்கூடிய வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள். எதையுமே தாமதித்து செய்வதற்கு என்பது முடியாது. குயிக்காக நடந்து முடிய வேணும். இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணினா நாளைக்கு முதலீடு, நாளைக்கு லாபம் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு படிப்பு ஆரம்பித்தால் நாளைக்கு டிகிரி கையில் இருக்க வேண்டும். 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் எல்லாம் பொறுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள்
எங்களுடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் சென்ற வாரம் மிகவும் விரிவாக படித்தோம், பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோயை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. பொறுமை என்று சொன்னால் எதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவு நேரம் அதற்கு கொடுப்பதுதான் பொறுமை என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். எனவே எந்தெந்த கர்மத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவு நேரம் கொடுத்து அதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முடிய வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் நேரம் கொடுத்தாலும், நாங்கள் டைம் கொடுத்து, நாங்கள் பொறுமையாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவியும் எங்களுக்கு தேவை. எனவே தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வ இன்னஹா லகபீரத்துன். இது சொல்லுவதற்கு மிக லேசான ஒன்றாக இருந்தாலும், செய்யுங்கள், செய்வோம், செய்து பார்ப்போம் என்று சொல்லுவதற்கு லேசாக இருந்தாலும் நிச்சயமாக இது மிக பெரிய ஒரு விடயம். இது லேசான விடயம் அல்ல, இது லேசான விடயம் அல்ல. இல்லா அலல் ஹாஷிஈன், ஹுஷு ஹுது உடையவர்கள், இறையச்சம் உள்ளச்சம் உடையவர்களுக்கு அன்றி. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், உள்ளச்சத்துடன் தொழ வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகளூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம், எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ வகையான புரோகிராம்களை இருக்கக்கூடிய மாஸ் மீடியா என்ன செய்கிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. யோகான்னு சொல்கிறோம், மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்கிறாங்க, ஓர்மித்த ஒரு மைண்டோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படியான பல வகையான ட்ரைனிங் ப்ரோக்ராம், பல வகையான ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கு சமூகத்தில் மிகவும் பறந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நாங்கள் எங்களையே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், நாங்கள் மனதையும் உடம்பையும் எப்படி உண்டாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போனோம் என்று சொல்லி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள். மைண்ட்ஃபுல்னஸை பற்றி குர்ஆன் எப்பயோ பேசிவிட்டது. இந்த மைண்டை ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளணும், அது செதறண்டக்கூடாது, அது ஒரு இடத்துல இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற ஆக கஷ்டமான வேலை தான். எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எதையுமே நாடி செய்ய முடியாது. கையில் ஃபோன் எடுத்தோம் யாரோ ஒருத்தருக்கு கோல் போடுறதுக்கு, ஒரு தேவைக்கு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண கோல் எடுத்தோம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அதை பார்த்தோம், இதை மறந்துட்டோம். இதுதான் எங்களோட ஹாலாத். இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் கால் எடுக்கிறதுக்கு கையில் ஃபோன் எடுத்தால் இன்னமுண்ட பார்க்குறோம், அதை மறந்துட்டுறோம். எதுக்கோ எடுத்தோம், எதையோ செய்கிறோம். தொழுகைக்கு தக்பீர் கட்டினோம், தொழுகையை மறந்துட்டோம், எங்கேயோ இருக்கிறோம். பள்ளிக்கு போனோம் தொழுகிறதுக்கு, பள்ளியில் சப்புல முன்னுக்கொத்தர் இருந்தாரே, அவரை பார்த்து கொண்டே காலம் கழிந்து போயிட்டுது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, தொழுகையில் இன்றைக்கு உலகம் பேசக்கூடிய மைண்ட்ஃபுல்னஸ், ஒருமைப்பாடு, ஒரே இடத்தில் இருக்கணும், உடம்பையும் மைண்டையும் உண்டா வச்சுக்கொள்ளணும், அதுக்கு தவம் கிடக்கணும், அதுக்கு இப்படியான ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள். குர்ஆன் அதை எப்பயோ பேசியிருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவையாவது நீங்கள் உங்களையும் உங்களுடைய பொடியையும் உங்களையும் உங்களுடைய மைண்டையும் உண்டா வச்சுக்கோங்க. இது 2 ஒன்றுக்கு இருக்கணும், இது 2 பிரிஞ்சு போகக்கூடாது. உடம்பும் மைண்டும், உடம்பும் சிந்தனையும், உடம்பும் கல்பும் ஒன்றாக இருக்கணும், ஒன்றுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஹுஷூ ஹுதுவுடன் இருப்பீர்கள், இறை தியானத்துடன் வாழ முடியும், இறையச்சத்துடன் வாழ முடியும். இதை சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் முஅஸ்ஸின் அவர்கள் உங்களை தொழுகையின் பக்கமாக அழைத்தால் நீங்கள் தொலை வாங்கோண்டு அல்லாஹ் சொல்லல. எங்களுக்கு தொழுகை என்றால் என்ன தெரியும்? தக்பீர் கட்ட வேண்டும், கியாமில் இருக்க வேண்டும், ருகூ செய்ய வேண்டும், நிலைக்கு வர வேண்டும், சுஜூதுகள் செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் அத்தஹியாத்தில் உட்கார வேண்டும் என்பது தான் எங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த தொழுகையினூடாக ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வர வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். தொழுகையின் பக்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தொழுகைக்காக வேண்டி நீங்க அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன், அந்த தொழுகையின் பக்கமாக மட்டும் வரவானம், நீங்க ஜிக்ருல்லாவின் பக்கம் வாங்குவோம்.
மைண்ட்ஃபுல்னஸ். அல்லாஹுடைய தியானத்துக்கு வாங்கோ, அல்லாஹுவை அல்லாஹுடைய ஞாபகத்தோடு தொழுவதற்கு வாங்கோ, அல்லாஹுடைய ஞாபகத்தோடு இருப்பதற்கு வாங்கோ. நீங்க உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மைண்டையும் ஒன்றா வச்சுக்கொள்ள வாங்கோ. சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ். தொழுகை முடிந்து விட்டால், தொழுகையிலே எடுத்த அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தொழுகைக்கு வெளியே வர வேண்டும், தெருவிலையும் வர வேண்டும், பஜார்லையும் வர வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறான் ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன். தொழுகையிலேயும் உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தது போல, அல்லாஹுடைய அந்த சிந்தனையிலே இருந்தது போல, தெருவிலையும் பஜார்லையும் அதே சிந்தனை, அதே மைண்ட்ஃபுல்னஸ். வஸ்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஃபஸ்அவு, நீங்க ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹுஷூ ஹுது என்று சொன்னால் இன்றைக்கு பேசப்படக்கூடிய மைண்ட்ஃபுல்னஸ் தொழுகையில் தேவைப்படும். மைண்ட்ஃபுல்னஸை தொழுகையில் கொண்டு வருவதற்கு, அந்த ஹுஷூ ஹுதுவை கொண்டு வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பதையும் வரக்கூடிய வாரம் பேசுவோம், படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.